பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து செம்ம ஃபயர் மோடில் நம்ம சேதுனா களமிறங்கியிருக்காரு. ஏன்னா வந்ததுலேருந்து செய்யன்னு செஞ்சு விட்டார். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஒரு கல்லில் 2 மாங்காய். இங்கே பல மாங்காக்களை அடிச்சிருக்காரு நம்ம சேதுனா. மஞ்சரியோட ஒரு இஷ்யூவை வச்சு ஜாக்லின், சௌந்தர்யா, தர்ஷிகா, அந்த திருட்டு கும்பல்னு அத்தனை பேரையும் செஞ்சு விட்டுருந்தாரு. எஸ், இப்போ நம்ம மஞ்சரி அவங்களோட போர்ஷன் பால் கேட்டாங்க. அதுக்கு மட்டும் நம்ம தர்ஷிகா அப்படியே நான் தர முடியாது, நான் வந்து கிச்சன் இன்சார்ஜ் அப்படியெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, இவ்வளோவே பேசினேடா, பக்கனே அவ்வளோ பேசினேடா, ஆனால் நீங்களே திருட்டு அயோக்கிய பயிர்களாக இருக்கீங்களேடா, நீங்கள் மட்டும் உங்கள் பாலை சேர்த்து வச்சு அதை பால் சாதமாக செஞ்சு சாப்பிடுவீங்க, உங்களுக்கு தேவைன்னா ரவா லட்டு செஞ்சு சாப்பிடுவீங்க, ஆனால் அவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, பட் அதுக்கு கொடுக்க மாட்டீங்க, அப்போ உங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அங்கே செஞ்சார். அடுத்ததான் நம்ம ஜாக்லின், உனக்கு என்ன, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, ஸோ பால் அவங்க எப்படியாவது ஒரு வேலை எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க, நீ ஏம்மா இடையில ஒட்டு கேட்ட, நீ ஒட்டு, அதாவது முதல்ல இந்த வார்த்தையை சொன்னதே, அதாவது இந்த வார்த்தையை ஜாக்லின் சௌந்தர்யா தான் நம்மளோட மஞ்சரியை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு வந்து சண்டை போடுறீங்களா, ஆனால் இவங்க பேசினதை, அதுவும் பர்சனலாக அவங்க 2 பேரும் பேசினதை நீங்கள் ஒட்டு கேட்டுட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஜாக்லின் கிட்ட கேட்டால், ஜாக்லின் அதை எப்படி சுற்றி விட ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சார், ஒருத்தர் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவாங்க சார், இன்னொருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்குன்னு என் சாப்பாடு தரணும் கேட்டால் எப்படி சார் அப்படின் போது செம்ம ஒரு நோஸ்கட் கொடுத்தாரு. கிளாப் பண்ணுங்க, ரொம்ப அதிபுத்திசாலி மேதாவி பேசுகிறாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின் போதெல்லாம் மூஞ்சி செத்து போச்சு. அப்படியே நம்ம ஜாக்லினை பார்க்கும்போது உள்ளேருந்து ஒரு ஆனந்தம் வரும். ஏன்னா வீட்டுக்குள்ளே தனக்கு தான் பேச தெரியும், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சீன் போட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் வீக்கெண்டில் வாங்குற மரண அடியில் அவங்க முகத்தை பார்க்கணுமே, அப்படியே இஞ்சி தின குரங்கு மாதிரி, ஐயோ இவன் நம்மளை கலாய்க்கிறானே அப்படின்னு. ஏம்மா, நீ சாப்பாடே எக்ஸாம்பிளாக சொல்கிற, அந்த பொண்ணு கால்சியம் டெஃபிஷியன்சிக்கு அவரோட போர்ஷன்ஸை பால் கேட்குறா, அதுவும் இதுவும் சம்மந்தமா, கேட்ட கேள்விக்கே நீ பதில் சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அங்கே செஞ்சு விட்டார். அடுத்ததான் நம்ம சௌந்தர்யா, உன்னெல்லாம் நான் என்னடா சொல்லி திட்டுறது, உன்னை திட்டுறது கூட வேஸ்ட்டுடா அப்படின்ற மாதிரி, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏமா புரிய மாட்டேங்குது, அவங்க உங்ககிட்ட பேசினாங்கன்னா நீயும் வேடாக பேசணும், அதை விட்டுட்டு அவங்கள மாக் பண்ணுறது, கொலைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு, என்னம்மா என்ன பிஹேவியர் இதெல்லாம், பிஹேவியர்டா, அதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நமக்கு பேச முடியலன்னா அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணுவோம், அதை இங்கே வந்து காமிச்சிட்டு இருக்கேன், உன்னெல்லாம் என்னடா சொல்லி திட்டுறது அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. உண்மையாகவே நம்ம சௌந்தர்யாவுக்கு பேச தெரியாது, ஒரு பாயிண்ட்ஸை வேலிடாக வைக்க தெரியாது, நடந்த விஷயங்கள் எதையும் ஞாபகம் வச்சு பேச தெரியாது, ஆனால் மார்க்கிங் பண்ணுறதுக்கு, அடுத்தவனை இரிட்டேட் பண்ணுறதுக்கு மட்டும் குதிச்சு வந்துடுவாங்க மேடம். ஸோ அதை தான் கேட்குறாரு, என்னமா பிஹேவியர் இது அப்படின்றாரு. அண்ட் அடுத்த வந்து இந்த தர்ஷிகா இஷ்யூவும் பேசுகிறாரு. லைக் நம்ம தர்ஷிகாவை வந்துட்டு சௌந்தர்யா வந்து தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அதுவும் ஜாக்லினும் தர்ஷிகாவும் பேசின விஷயம். ஸோ தர்ஷிகா மீன் பண்ணி பேசினாங்களோ இல்லையோ, பட் அதை சொல்லிட்டார். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் இதை சொன்னேன் அதை சொன்னேன் அதெல்லாம் இல்லை, இந்த இடத்த இதை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து அவங்கள தள்ளி விடுறீங்க. போன வாரம் தானே ராணவ் ரயானை திட்டினேன், உங்களுக்கு என்ன எல்லோ கார்டு கொடுக்கணுமா, கார்டு ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, இல்லை வெளியே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி திட்டினாரு. சூப்பராக இருந்தது. ஏன்னா மேடம் நினச்சிட்டாங்க அப்படியே அப்பாவை பற்றி பேசிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சீன் கிரியேட் பண்ணலாம். பார்க்குறவங்களாம் அடடா எவ்வளோ ஒரு பாசக்கார பொண்ணாக இருக்குது அப்படின்னு, ஏன்னா ஃபயர் விட்டுட்டு அலைஞ்சாங்க. உண்மையாகவே ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் ஃபயர் விட்டு அலைஞ்சானுங்க. என்ன சொல்லி அப்படின்னா, ஃப்ரெண்டுக்காக வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா எங்கள் சௌந்தர்யா எங்கள் ஜாக்லின் அப்படின்னு. ஸோ அத்தனை பேரையும் முடிச்சு விட்டார். இதுக்கு மேலே எவனாவது பண்ணிங்கன்னா கதவை திறந்து விட்டுறா, வெளியே போய் தொலைங்க, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் மேனேஜ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி வேற லெவலில் சம்பவமாக இருந்தது, ஃபயராக இருந்தது. இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் அடின்னு அடிக்கிறீங்களா சார், இதுதான் வேணும். போன வாரம் மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா கதை கேட்டுட்டு சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இன்னைக்கு முடிச்சு விட்டீங்க, செமையாக இருந்தது. அப்படியே நம்ம சேச்சியும் கொஞ்சம் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சா, ஆனால் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா சேச்சியும் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க. இப்போது ஒரு இடத்துல வந்து இரிட்டேட் ஆகுது, ஜெஃப்ரி எனக்காக பனிஷ்மெண்ட் வாங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது ஓகே, ஆனால் நம்ம தீபக் வந்து ஐம் சாரின்னு சொல்லியிருப்பாரு ஆனந்தியா, அதுக்கெல்லாம் போய் இரிட்டேட் ஆகி என்னால் இதை பண்ண முடியாதுன்னு போய் வெளியே உட்காரவும் கதவை திறங்க வெளியே போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா. இங்கே இப்படி தான் கேம் இருக்கும், இதை விட மனிதாபிமானம் இல்லாமல் நிறைய கேம்லாம் வரும். அடுத்த வாரம் புதுசாக ஒரு டாஸ்க்லாம் கொடுக்க போகிறாங்க, வீக்லி டாஸ்க், நம்ம பார்க்காத புது டாஸ்க்லாம் வரப்போகுது, 7 டாஸ்க்கு. அது எனக்கு தெரிஞ்சு 3rd சீசனில் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ வர மாதிரி இருக்குது. எஸ், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். உனக்கு பிடிக்கலன்னா வெளியே போமா அப்படின்னு கதவை திறந்து ஒரு சம்பவம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதே மாதிரி ஜெஃப்ரியோட கேப்டன்சி சூப்பராக வச்சு செஞ்சார். என்ட்ரு ஆகும்போதே கேப்டனே வந்து என்னோட பசில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சீன் கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரும் கேப்டன் வேணாம் பண்ணார் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருந்ததில்ல, நல்ல யுக்தி இல்லை அப்படின்னாரு ஜெஃப்ரி. அது ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் செருப்படியாக இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நடக்கலையேன்ற ஒரு சின்ன வருத்தம் தான். ஆனாலும் இவ்வளவு பேராசை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. எஸ், நல்லா இருந்தது. ஓவரால் இன்னைக்கு பார்க்கும்போது
ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அண்ட் மஞ்சரி செகண்டாக சேவ் ஆனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா மஞ்சரி அவங்க கேமை விளையாடுறாங்க. சில வாரங்கள் சில தப்புகள் பண்ணலாம், ஓகே. பட் இந்த வாரம் அவங்க கேமை விளையாடிருக்காங்க, வேலிடான பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சேவ் ஆனதும் அப்படியே வீடே மரண பயத்தில் இருக்குது. மஞ்சரி அடித்து மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஆனந்தி எல்லாம் வீட்டில் எல்லாரும் வந்துட்டு இவங்க ஒரு டஃப் காம்படிட்டர், ஃபைனல்ஸை நோக்கி போகிற ஒரு போட்டியாளர் அப்படின்னு நினச்ச ஆனந்தி போயிருக்காங்க. அப்படின் போது வீடே அப்படியே ஒரு பயத்தில் இருக்கு. இப்போ என்ன நடக்குது, உள்ள மிக்சர் கண்டஸ்டன்ஸ் உள்ள அத்தனை பேர் இருக்காங்க, ஏன் ஒரு டஃப் காம்படிட்டர் உள்ளேருந்து எடுக்கிறாங்க, மஞ்சரி அடித்து மேலே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாரும் ஒரு பயத்தில் இருக்காங்க. அண்ட் முத்துக்குமரன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இறங்கி விளையாட வேண்டிய இடத்துல இருக்கீங்கன்றதை நீங்கள் இனிமேல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாரங்களும் கடினமாகிக்கிட்டே இருக்குது. இந்த மிக்சர் கண்டஸ்டன்ஸை உள்ளே வச்சிருக்கிறது காரணம் அவங்களோட தேவைக்காக, எப்போ தேவைப்படுறாங்களோ அப்போ தான் அவங்களை வெளியே தோற்றணும்னு அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் முத்து அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட் இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. பாவம் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.